வெல்கம் பேக் அரிமா விழித்திரு. இப்போ ஆதார் கார்டை பயன்படுத்தி எக்கச்சக்க மோசடிகள் நடந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம கவர்மெண்ட்ல ரீசெண்டா ஆதார் கார்டை வேற யாரும் தவறா யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு சேஃபா நாமளே நம்மளுடைய ஆதார் பயோமெட்ரிக்கை லாக் பண்ணிட்டு அந்த லாக்கை எப்போ தேவையோ அப்போ ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அது எப்படி அப்படின்னு இந்த பதிவில் நாம பார்க்கலாம். இப்போ ஆதார் கார்டு எல்லாத்துக்குமே கேஒய்சிக்கு பயன்படுத்துகிற முக்கிய ஆவணமாக இருக்கு. ஆதார் பயோமெட்ரிக்கை லாக் செய்கிறதால உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸை யாருமே சட்டவிரோதமாக பயன்படுத்தி எந்த ஒரு மோசடியிலையும் ஈடுபடுத்த முடியாது. ஸ்டெப் 1. முதல்ல யுஐடிஏஐயோடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்டான https://www.uidai.gov.in வெப்சைட்டுக்கு உள்ளே போகிறேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் இங்கிலீஷை சூஸ் பண்ணுறேன். அடுத்து இந்த ஃப்ளாஷ் மெசேஜை க்ளோஸ் பண்ணுறேன். ஸ்டெப்பு 2 பார்த்தீங்கன்னா, மை ஆதார் ஆப்ஷனில் ஆதார் சர்வீஸ்க்கு கீழே லாக் அன்லாக் பயோமெட்ரிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸ்டெப்பு 3 லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஆதார் நம்பரு, கேப்சா இதை ரெண்டுத்தையுமே டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஆதாரில் பதிவு செஞ்ச மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை இங்கே கொடுத்துட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, லாக் ஆர் அன்லாக் பயோமெட்ரிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆதார் கார்டை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா யாராலையும் உங்களுடைய ஆதார் பயோமெட்ரிக் தகவலை திருட முடியாது. நீங்களே ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஆதார் பயோமெட்ரிக்கை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணாதான் உங்களாலேயே அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய ஃபேஸு, கருவிழி, ஃபிங்கர் பிரிண்ட்டு இந்த 3 சேர்ந்த இந்த ஆதார் பயோமெட்ரிக்கை லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உங்களோட செல்லுக்கு வர்ற ஓடிபி வச்சு தான் அந்த லாக்கையை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். ப்ளீஸ் செலக்ட் டு லாக். என்னோட ஆதார் கார்டை லாக் பண்ணதுக்கப்புறமா அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணாமல் என்னால் பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷனை எதுக்காகவும் பயன்படுத்த முடியாது அப்படின்றத நான் புரிந்து கொள்கிறேன். இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். யுவர் பயோமெட்ரிக் ஹேவ் பீன் லாக்டு சக்ஸஸ்ஃபுல்லி. பாருங்கள், என்னோட ஆதார் பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் லாக் ஆகிடுச்சு. இப்போது லாக் பண்ண இந்த பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷனை எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் லாக் அன்லாக் பயோமெட்ரிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய ஆதார் நம்பர், கேப்சா இந்த ரெண்டுத்தையுமே டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்த இந்த ஓடிபியை இங்கே கொடுத்துட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். லாக் ஆர் அன்லாக் பயோமெட்ரிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு என்னோட இந்த ஆதார் பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் டெம்ப்ரரியாக அன்லாக் பண்ணணுமா இல்லை பர்மனெண்ட்டாக அன்லாக் பண்ணணுமான்னு கேட்குது. இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நான் வந்து இதில் ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், என்னோட ஆதார் கார்டு திரும்பவும் அன்லாக் ஆகிடுச்சு. அதாவது என்னோட லாக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.